இப்போ கடனே தப்பு கிடையாது. கடன் வந்து எதுக்கு வாங்குறோங்கிறது இருக்குது, கடனை வாங்கி என்ன பண்ணுறோங்கிறது இருக்குது. கடனால் கோடீஸ்வரன் ஆனவங்க இருக்காங்க, கோடியிலேருந்து பாப்பரானவங்களும் இருக்காங்க. நம்ம வந்து டிஜிட்டல் கோல்டு வாங்குற போது தங்கத்தினுடைய விலையேற்றம் நமக்கு முழுமையாக கிடைக்கும். அவன் ஆபத்து பாந்தவன் தங்கம். பிரச்சனை என்ன தான் அவருக்கு மதிப்பு, உலகம் நல்லா இருந்தால் அவருக்கு மதிப்பு இல்லை. இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு வந்து வட்டியும் சம்பாரித்து தங்கத்தோட விலையும் எடுக்கணும்னா பாண்டு. ஆனால் 7 வருஷம் 5 வருஷம் கழிச்சு தான் திருப்பி எடுக்க முடியும் பணத்தை. நம்ம கையில் பணம் இருக்கிற போதே, ஆரோக்கியம் இருக்கிற போதே, சம்பாதிக்கிற போதே, மழை வர்ற போதே சேமிச்சுக்கணுங்கிற மாதிரி கையில் பணம் வருமானம் வர்ற போதே வேலைக்கு சேர்ந்த உடனே வாலண்டரி ப்ராவிடென்ட் ஃபண்டுன்னு பணம் போடலாம். இந்தியாவில் நீ டிசிஎஸ்ஸா, நீ வந்து இன்ஃபோசிஸா, நீ ஸ்டேட் பேங்க்கா, ஹெச்டிஎஃப்சியா, ரிலையன்ஸா, பெரிய பெரிய கம்பெனியா, நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக இவ்வளோ பேருக்கு நீங்கள் வந்து கொடுத்து தான் ஆகணும். அந்த எக்கனாமிக் சர்வேயில் சொல்கிறாங்க, இந்தியாவில் படித்து முடித்து வர்றதில் 51% பேர் தான் வேலைக்கு தகுந்தவர்களாக இருக்காங்க. 100 கோடி ரூபாய் வரைக்கும் ஒரு சிறு குறு தொழில் நிறுவனம் கடன் வாங்கினா அதற்கு அடமானம் கொடுக்க வேண்டாம். சூரியன் டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். சோமா வல்லியப்பன் சார் தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம். 28 வயசில் இருக்கிற ஒரு பையன் மாதம் 50,000 சம்பாதிக்கிறான்னு வச்சுக்கோங்க. அந்த 50,000 நான் எப்படி பிளான் பண்ணால் மணி மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பண்ணுறேன்? 2 பேரும் வேலைக்கு போனால் குறைஞ்சது ஒரு 40% சேமிச்சிருங்க. மொத்த சம்பளத்தில் ஆளுக்கு 20% தான் வருது சேமிப்பு. ஒருத்தர் தான் இருக்கிறீங்க, நீங்கள் பேச்சுலர், இன்னும் கல்யாணம் ஆகலைன்னா நீங்கள் 40% சேமிச்சிருங்க தனியாகவே. ஏன்னா கல்யாணம் ஆன பிறகு உங்களுக்கு செலவுகள் கூடலாம், வீட்டு வாடகையெல்லாம் அதிகமாகலாம். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து வருமானம் இருக்கிறதுல போய் நான் எப்படி 40% சேமிக்கிறதுனா, நீ அழுதாலும் பிள்ளையை அவள் தான் பெக்கணும்பாங்க. உங்கள் வாழ்க்கை இப்போ நல்லா இருக்கணுமா, பின்னாடி நல்லா இருக்கணுமா, அது உங்கள் கையில் இருக்குது. சேமித்தா பின்னாடி நல்லா இருக்க போகிறீங்க, யாருக்கு கொடுக்க போகிறீங்க, உங்களுக்கு தான். அப்போது நீங்கள் இப்போதைக்கு உங்களால் பசி பொறுக்க முடியும், உங்களால் நடக்க முடியும், உங்களால் சில கட்டுப்பாடுகளை செய்து கொள்ள முடியும். ஆனால் இதுவே 40 வயசில் பண்ண முடியுமா? சொல்ல முடியாது. உங்கள் குழந்தைகளுடைய ஆசையை கட்டுப்படுத்த முடியுமா? அவங்களுக்காக ஒரு ஆட்டோவில் போகணுன்னா போக வேண்டியிருக்கும். அதனால் இப்போதைய விட வருங்காலத்தில் நாம் வீக்காக இருப்போம், நம்முடைய தேவைகள் அதிகமாக இருக்கும். அப்புறம் எதிர்காலம் ஒரு புதிரானது. கோல்டுக்கான இம்போர்ட் டேக்ஸ்லாம் வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ அதனால் வந்து ரேட் வந்து கம்மியாகுது அப்படின்னு. கோல்டு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து எல்லோரும் பார்க்காதுக்கிறீங்க. நான் நினைக்கிறேன் என்ன அப்படின்னா, லைக் ரேட் கூடும்போது நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்றது. ஸோ இப்போ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது கரெக்டாக அண்ட் டிஜிட்டல் கோல்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அது என்ன அப்படிங்கிறது? இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு வந்து வட்டியும் சம்பாரித்து தங்கத்தோட விலையும் எடுக்கணும்னா பாண்டு. ஆனால் 7 வருஷம் 5 வருஷம் கழிச்சு தான் திருப்பி எடுக்க முடியும் பணத்தை. மார்க்கெட்டில் விற்றா கொஞ்சம் கூட முன்ன பின்ன போகும். நீங்கள் ஒரு இப்போ எனக்கு பொம்பளை பிள்ளை 5 வயசில் இருக்குது, 7 வயசில் இருக்குது, எனக்கு கொஞ்சம் கோல்டு சேர்க்கணும், பாண்டு வாங்கிக்கணும். நீ 5 வருஷத்தில் எடுக்க போகிறதுல அது ஏறிட்டு போகுது, வட்டியும் வந்துக்கிட்டு இருக்கும், நீங்கள் வச்சுக்கலாம். அல்லது நான் காயினாக வாங்கினா வாங்கிக்கோங்க, எலக்ட்ரானிக் வாங்கினா. நகையாக வாங்குற போது நம்ம தெரிஞ்சே பணத்தை இழக்கிறோம். ஆசைக்கு வாங்கலாம், அழகுக்கு வாங்கலாம், முதலீடாக நினைக்க வேண்டாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நான் உங்கள்கிட்ட கேட்கறது, பட்ஜெட் ஒரு விஷயம் போகுது, டாக்ஸ் ஏற போகுது, அது இதாக போகுது அப்படிங்கிற பயம் தான் அதிகமாக இருக்கே தவிர, எங்களை மாதிரி யூத்ஸ்க்கு இதில் என்ன நல்லது இருக்குது, இதை நாங்கள் என்ன விஷயங்கள் எங்களுக்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுலாம் தெரியல. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். நிச்சயமாக இந்த பட்ஜெட்டில் வந்த அன்னைக்கே வந்து ஒரு மிகப்பெரிய தகவல் வந்து தங்கத்தின் மீது இருக்கிற இறக்குமதி தீர்வையை 15%லேருந்து 6%ஆக குறைச்சிட்டாங்க அப்படின்னா. இப்போ ஒரு 60,000 ரூபா விற்கிற ஒரு தங்கத்துக்கு 15% குறைச்சா கிட்டத்தட்ட 9,000 ரூபா அது குறைஞ்சிரும். அதனுடைய செலவு வியாபாரிகளுக்கு, அவங்க வரி கட்டி இறக்குமதி பண்ணுறது அந்த அளவுக்கு இல்லைனாலும் அதில் பெரும்பாலான பகுதியை உடனடியே சந்தைகளில் விலை இறங்கிடுச்சு. இப்போ சாதாரண மக்களுக்கு தங்கம் வாங்கணும், ரொம்ப நாளாக அது விலை அதிகம்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு. ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தவங்களுக்கு நம்ம என்னடா வாங்கின பிறகு இறங்குதுன்னு ஒரு வருத்தம் இருக்கலாம். பட் ஆனால் இந்த இறக்கம் நமக்கு இனி வாங்குறதுக்கு வரும். வெள்ளிக்கும் குறைச்சிருக்காங்க, பிளாட்டினத்துக்கும் குறைச்சிருக்காங்க. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இறக்குமதியில் போடுற ஒன்று. இது மாதிரி அடிக்கடி நடக்காது, இப்போ நடந்திருக்கு. 2வது பெரிய விஷயம் வந்து வருமானத்துக்கு வரி கட்டுறதுல முதலெல்லாம் ஒரே ஒரு முறை தான் இருந்தது. அதில் நீங்கள் ஏடிசின்னு ஒன்று இருக்கும். நீங்கள் வருஷ கடைசியில் எம்ப்ளாயர் சொல்லுவார், ரொம்ப டேக்ஸ் வருதுப்பா, உனக்கு பிடிக்க போகிறேன், சம்பளமே வராது, நீ எதாவது சேவிங் பண்ணிடா சொல்லு அப்படின்ன உடனே அர்ஜென்ட்டாக யாராவது சித்தப்பாவையோ மாமாவையோ யாரையோ பார்த்து ஒரு இன்சூரன்ஸ் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று வாங்குவாங்க. அது ஒரு 30-40,000 தான் அவங்களால பண்ண முடியும் அப்போ கையில் இருக்க பணம். அதனால மிச்சமெல்லாம் வரியாக அவங்களுக்கு போகும். இப்போது வந்து ஒரு 3-4 ஆண்டுகளாகவே மத்திய அரசு என்ன பண்ணுறாங்கன்னா, நியூ ரெஜிம்னு ஒன்று கொண்டாண்டாங்க. இப்போ இருக்க இளைஞர்களுடைய மனநிலை என்னென்னா, கையில் இருக்கிற பணம் செலவழிக்கலாம், அரசாங்கத்துக்கும் வந்து இந்த பணத்தையெல்லாம் செலவழித்தா பொருளாதாரத்தில் ஒரு சுழற்சி இருக்கும். இது மாதிரி ஒரு நினைப்பில் போயிட்டு, நீ ரொம்பலாம் கணக்கெல்லாம் கொடுக்க வேண்டாம், நீ என்ன வருமானமோ சொல்லு, உனக்கு குறிப்பிட்ட தொகை வரைக்கும் வரி கிடையாது, மிச்சத்துக்கு வந்து குறைந்த அளவில் நான் வரி போடுறேன்,
அப்போ இந்த சேமிப்பை பற்றிலாம் என்கிட்ட வந்து கேட்காத, நான் தான் சொன்னேன், ஆனால் இனிமேல் கேட்காத, அப்படின்னா வா, புது வழிக்கு வான்னு சொல்லி நியூ ரெஜிம்னு ஒன்று கொண்டாந்துட்டாங்க. பழைய வழியிலே இருக்கோம், உங்களை நம்பி நாங்கள் வீடு வாங்கினோம், அந்த வீட்டு கடனை கட்டுற வட்டிக்கு ஒரு விலக்கை கொடுத்துட்ருக்கீங்க, ஒரு இன்சூரன்ஸ் ப்ரீமியத்தை கொடுக்குறீங்க, பிஎஃப் கொடுக்குறீங்க, நாங்கள் எங்களுக்கு மெடிக்கல், அப்பா அம்மாவுக்கு மெடிக்கலுக்கு இன்சூரன்ஸ் எடுத்தால் அதுக்கெல்லாம் கொடுக்குறீங்களே அந்த 1.5 லட்சம், அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னா, சரி நீங்கள் கண்டினியூ பண்ணுறதுன்னா பழசுலேயே கண்டினியூ பண்ணுங்கள், ஆனால் உங்களுக்கு நான் வரியை ரொம்ப குறைக்கலை, நீங்கள் கட்டுற மாதிரியே கட்டுங்கன்ட்டாங்க. இது ஒரு மாறுதல். பென்ஷன் வாங்குறவங்களுக்கு 15,000 ரூபா வரைக்கும் விலக்கு கொடுத்தது 25,000 ஆக்கியிருக்காங்க. இது 2 தான் அவங்க பண்ணியிருக்க பெரிய சேஞ்சு. இதில் முக்கியமாக இளைஞர்களுக்கு நிறைய அறிவிப்புகள் வந்திருக்குது. அதை வந்து நிறைய பேர் தேடி போய் படிக்க மாட்டாங்க. இப்போது ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்கீமில் 25,000 பேருக்கு 7,5 லட்சம் ரூபாய்க்கு அரசாங்கம், மத்திய அரசாங்கத்தினுடைய உத்தரவாதத்தோட கடன், 7,5 லட்ச ரூபா வரைக்கும் கடன், அதுக்கு வட்டி கம்மியாக இருக்கும். அது தவிர அந்த கடன் கிடைக்காதவங்களுக்கு 10 லட்ச ரூபா வரைக்கும் உள்நாட்டிலேயே மேல் படிப்பு படிக்கிறதுக்கு கடன், அதுக்கு எந்த விதமான கேரண்டியும் அப்பா அம்மா கொடுக்க வேண்டாம், சொத்துக்களை அடமானம் வைக்க வேணாம். 10 லட்ச ரூபா கடனுக்கு மத்திய அரசாங்கமே வந்து கேரண்டி கொடுத்துட்றாங்க. அது தவிர அவங்க என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்குகிறாங்களோ அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் 3% மத்திய அரசாங்கம் வவுச்சராக கொடுத்துட்றாங்க அவங்களுக்கு பணமாக. அப்போ நீங்கள் வந்து 9.5% 10%க்கு ஒரு கல்வி கடனுக்கு நீங்கள் போய் பணம் வாங்கினீங்கன்னா, நீங்கள் நேராக போய் படிக்கிற ஒரு பிஏ பிஎஸ்சி முடித்ததை கொடுத்து நீங்கள் எம்ஏ எம்எஸ்சியோ ஏதோ ஒன்று சேரலாம், எம்இ சேரலாம். அதுக்கு 10 லட்ச ரூபா கடன், அந்த கடனுக்கு கட்டுற வட்டி, அதுக்கு உத்தரவாதம் வேண்டாம், கடனுக்கு கட்டுற வட்டிக்கு 3% வந்து இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் கொடுக்குறான். இது 10 லட்சங்கிறதுனால நம்ம தமிழ்நாட்டில் இருக்க சுறுசுறுப்பான ஆளுங்க இதை அவைல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதால நம்ம சொல்கிறோம். ரெண்டாவது வந்து இந்தியாவில் இருக்கிற டாப் கார்ப்பரேட்ஸ் 500 கம்பெனிகள் எடுத்து நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக நீங்கள் வந்து 1 லட்சம் பேருக்கு நீங்கள் இன்டர்னாக பயிற்சி வாய்ப்பை நீங்கள் கொடுக்கணும். இப்போ அரசு என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவில் நீ டிசிஎஸ்ஸா, நீ வந்து இன்ஃபோசிஸா, நீ ஸ்டேட் பேங்க்கா, ஹெச்டிஎஃப்சியா, ரிலையன்ஸா, பெரிய பெரிய கம்பெனியா, நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக இவ்வளோ பேருக்கு நீங்கள் வந்து கொடுத்து தான் ஆகணும். 17 பேருக்கு ஒரு ஆள்னு கணக்கு வருது கிட்டத்தட்ட ஆவரேஜாக. ஒரு 4,000 பேர் ஒரு கம்பெனியில் இருந்தாங்கன்னா அதை 17 பேர்த்து அத்தனை பேருக்கு இன்டர்ன் கொடுக்கணுமா. அவங்க என்ன சொல்கிறாங்க, இவ்வளோ பேருக்கு எப்படி கொடுப்பேன்றாங்க, ஆனால் கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, இவங்க இன்டர்னாக வந்து போகிறான்ல, அவனுக்கு வந்து போகிறதுக்கு ஒரு செலவாகும், ஒரு சாப்பிட செலவாகும், அவங்களுக்கு வந்து மாதம் 5,000 வீதம், வருடத்துக்கு 60,000 ரூபா கொடுக்கணும். அதில் 4,500 ரூபாயை அரசு கொடுத்துரும். 500 ரூபாயை நீங்கள் சிஎஸ்ஆர் ஃபண்டுன்னு வச்சுருப்பீங்க, கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதுலேருந்து கொடுங்க. உங்களுக்கு கொஞ்சம் தான் பேர்டன். ஒரு ஆள் உள்ளே வந்துட்டு போகிறதுக்கு நீ 500 ரூபா கொடுத்தா போதும் மாதம், நான் 4,500 ரூபா தரேன். ஆனால் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான ஒரு அனுபவம் கிடைக்கும். ஏன்னா நம்ம ஒரு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்ட ஒரு சர்வே ஒன்று இருக்குது. அந்த எக்கனாமிக் சர்வேயில் சொல்கிறாங்க, இந்தியாவில் படித்து முடித்து வர்றதில் 51% பேர் தான் வேலைக்கு தகுந்தவர்களாக இருக்காங்க, எம்ப்ளாயபிள் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அதனால் அந்த எம்ப்ளாயபிலிட்டியை, அந்த ஸ்கில் அதிகப்படுத்துறதுக்காக இதை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இது வரைக்கும் வேலைக்கே நீ போகல, படித்து முடிச்சிருக்க, ஃபஸ்ட்டு நீ வேலைக்கு போறியா, முதல்ல வேலைக்கு போனால் அந்த ஃபஸ்ட்டு ஜாபுக்கு போனதுக்காக மத்திய அரசாங்கம் உனக்கு 15,000 ரூபா கொடுக்கும். அதை 3 தவணைகளில் கொடுக்கும். ஜாப் இந்த வருஷம், அதை இப்போ எப்போலேருந்து இந்த பட்ஜெட் எஃபெக்டிவோ அந்த டேட்லேருந்து வேலைக்கு போனால் 5,000 ரூபா வீதம் 3 மாதங்களுக்கு உங்கள் முதல் மாத சம்பளம், முதல் மாத சம்பளமே 10,000 தான், மொத்தம் 10,000 கிடைக்கும். உங்கள் 25,000னாலும் 15,000 கிடைக்கும். 1 லட்ச ரூபா வரைக்கும் இருக்கவங்களுக்கு இது எலிஜிபிள். ஐடி வேலைக்கு போனால் கூட கிடைக்கும். இப்போ இதை நீங்கள் வாங்கிக்கலாம், இந்த பணத்தை. இதை வந்து அரசாங்கம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. இதில் இன்னும் வேறு எம்ப்ளாயர் கதையெல்லாம் கிடையாது. வேலைக்கு போனாலே கிடைக்கும், அது இண்டிபெண்ட்டாக உங்கள் சம்பளம் போக தனியாக நீங்கள் வாங்கிக்கலாம். அது தவிர என்ன சொல்கிறாங்க, வேலைக்கு போகிறவங்க முதல் 4 வருஷத்துக்கு அவங்களுடைய பிஎஃப் பணத்தை 3,000 ரூபா வரைக்கும் அதிகபட்சம் அரசாங்கம் கட்டும். அப்போது இந்த பிஎஃப் பணத்தை எம்ப்ளாயருக்கும் எம்ப்ளாயிக்கும் சேர்த்து கவர்மெண்ட் எடுத்துக்கிறதுனால எம்ப்ளாயர் வந்து இவங்களெல்லாம் வேலைக்கு எடுத்தால் நமக்கு பிஎஃப் பணம் மிச்சம் அப்படின்னு வேலைக்கு எடுப்பாங்க. இந்த மாதிரி பிரதான் மந்திரி ஸ்கீம்னு 3 ஸ்கீமில் பிஎஃப் பணத்தை ரீஇம்பர்ஸ் பண்ணுறது, பிஎஃப் அரசே கட்டுறது, அது தவிர வந்து முதல் மாத சம்பளத்துக்காக பணம் கொடுக்கறது அப்படின்னு பண்ணியிருக்காங்க. இது தவிர எம்எஸ்எம்இக்கு வந்து ஒன்று பண்ணியிருக்காங்க. 100 கோடி ரூபாய் வரைக்கும் ஒரு சிறு குறு தொழில் நிறுவனம் கடன் வாங்கினா அதற்கு அடமானம் கொடுக்க வேண்டாம். எந்த விதமான அடமானமும் இல்லாமல் ஒரு சின்ன நிறுவனம் வந்து 100 கோடிக்கு வாங்கினா அதுக்கு மத்திய அரசினுடைய உத்தரவாதம் இருக்குது. அதனால் பேங்க்கு கொடுக்கும். பணம் இவங்களால் கட்ட முடியலன்னா அரசு கட்டிடும். அப்போது அவங்களுக்கு வந்து வியாபாரம் பெருக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது தவிர ஏற்கனவே முத்ரா கடனை வாங்கி ஒழுங்காக வாங்கி கட்டினவங்களுக்கு 10 லட்சம் தான் இருந்தது முன்னாடி, இப்போ 20 லட்சம் ஆகிட்டாங்க. ஸோ இது மாதிரி வந்து ஒரு வேலைவாய்ப்பு இளைஞருக்கான, அப்புறம் 1000 ஐடிஐ
இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் ஐடிஐ இருக்குது இல்லைங்களா, இந்த ஃபிட்டர் டர்னர் சர்டிஃபிகேட் கோர்ஸ்லாம் பண்ணுறாங்க. 1000 ஐடிஐ கண்டுபிடிச்சி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐடிஐ நம்ம தமிழ்நாட்டிலேயும் நிறைய வரும். அந்த ஐடிஐயில் இருக்க சிலபஸை அங்கே பக்கத்தில் இருக்க இண்டஸ்ட்ரி என்ன, இங்கே டெக்ஸ்டைல் இருக்கா, இங்கே வந்து ஒரு இந்த வேறு ஏதாவது எலக்ட்ரானிக் இருக்கா, அதுக்கு உண்டான மாதிரி சிலபஸை மாற்றி அங்கே படிக்க வச்சு உடனே இங்கே ஐடிஐலேருந்து இந்த மாதிரி கம்பெனிகளுக்கு வேலைக்கு போகிறதுக்கான ஏற்பாடு. இது வந்து ஹப் அண்ட் ஸ்போக் மாடல் அப்படிங்கிறதுலையும் பண்ணியிருக்காங்க. ஒர்க்கிங் உமன்ஸ் எல்லாம் நிறைய பேர் வேலைக்கு வரணும் பெண்கள் அப்படிங்கிறதுக்காக ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டல், அப்புறம் ஜென்ஸுக்கு வந்து டார்மெட்ரி அகாமடேஷனுக்கு PPP மாடல் இது மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது வந்து முக்கியமாக பார்க்கப்படுது. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து இன்சூரன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எதுக்கு அப்படிங்கிற ஜோனில் தான் இருக்காங்க. அது எவ்வளோ முக்கியம், ஒரு ஃபேமிலியே கவர் பண்ணுறதுக்கு பெஸ்ட் இன்சூரன்ஸ் பிளான்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? ஒரு குடும்பத்தில் ஆண் சம்பாதிக்கலாம், பெண் சம்பாதிக்கலாம். யார் சம்பாதித்தாலும் அவருடைய சம்பாத்தியத்தை நம்பி அந்த குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்குது. ஒரு குறிப்பிட்ட வசதியில் வாழ்ந்துகிட்டு இருக்கு, குழந்தைகள் பழகி இருக்கிறார்கள், செலவு இருக்குது. அப்படிங்கிற பொழுது அந்த ஏதோ ஒரு துர்சம்பவத்தினால அந்த சம்பாதிக்கிறவருக்கு வந்து ஏதாவது சம்பாத்தியம் நின்று போய்விட்டால் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தான் இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸுங்கிறதே இன்கம் ரீப்ளேஸ்மெண்ட். வந்து கொண்டு இருக்கிற இன்கம் நின்று விட்டால் மாற்று ஏற்பாடு இருக்குது. அந்த மாற்று ஏற்பாடை தயார் பண்ணிக்காமல் இருக்கிறவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம வந்து உலகத்தில் சாஸ்வதம், நமக்கு எந்த பிரச்சனையும் வராது, எல்லாருக்கும் வரும்னு நினைக்கிறாங்க. லட்சத்தில் ஒருத்தருக்கோ லட்சத்தில் 5 பேருக்கோ 10 பேருக்கோ வந்தால் கூட அது யார் மேலே விழுதுன்னு தெரியாது. அதனால் எல்லோருமே ஒரு இன்சூரன்ஸை எடுத்துக்கிறது பெட்டரு. ஆனால் இன்சூரன்ஸுக்கு வேறு நான் ப்ரீமியம் கட்டணுமா, அது வேறு ஒரு செலவு இருக்கே அப்படின்னா, முன்னாடிலாம் இன்சூரன்ஸ்னால் என்டோமெண்ட் இன்சூரன்ஸ். அந்த என்டோமெண்ட் இன்சூரன்ஸில் நம்ம கட்டுற ப்ரீமிய தொகையில் ஒரு பகுதியை சேமிப்புக்கும் ஒரு பகுதியை இன்சூரன்ஸுக்கு எடுத்துக்கிறதுனால குறைந்த அளவு இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுப்பாங்க, நம்ம பெரிய ப்ரீமியம் கட்டுவோம். இப்போ இந்தியாவிலையும் ப்ரைவேட் இன்சூரன்ஸ் வந்துட்ட பிறகு நிறைய டேர்ம் இன்சூரன்ஸ் பாப்புலர் ஆகிருக்கு. இப்போ எப்படி நம்முடைய வண்டியில் ஏதாவது ஆச்சுன்னா அது நம்மளால் மொத்தமாக காசு கொடுக்க முடியாதுங்கன்னு அதுக்காக ஒரு இன்சூரன்ஸ் எடுத்து பிரச்சனையானால் இன்சூரன்ஸ்காரன் காசு கொடுத்துட்றானோ, அதே மாதிரி ஒரு ஆள் சம்பாரிச்சிட்ருக்காரு, அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா அந்த பிரச்சனையை சமாளிப்பதற்கான காசை இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுத்துரும். இப்போ ஒருத்தருடைய ஆண்டு சம்பாத்தியம் அல்லது செலவை போல் இப்போ மாதம் வந்து 10,000 செலவு பண்ணுறாரு அவர் குடும்பத்துக்கு அப்படின்னு சொன்னால் வருஷத்துக்கு 1,20,000 ரூபா. அவருக்கு 10 மடங்குன்னா 12 லட்சம். 10,000 ரூபா சம்பாதிக்கிறவர் குறைஞ்சபட்சம் 12 லட்ச ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் இருக்கணும். அந்த 12 லட்ச ரூபாய்க்கு அவர் ஒரு ப்ரீமியம் கட்டுறதுங்கிறது மாதம் 100 ரூபா 150 ரூபா கூட வராது. எப்போ வயசு கம்மியாக இருக்கையில் நீங்கள் வேலைக்கு போன உடனே ஒரு இன்சூரன்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்து ஒரு சின்ன 5-10 லட்சத்துக்கு எடுத்தால் போதும். எல்லோரும் 1 கோடிக்கு எடுக்கணுங்கிறது இல்லை. இந்த 1 கோடி ரொம்ப பிரபலப்படுத்துகிறாங்க. 1 கோடிங்கிறது அவ்வளோ சம்பாத்தியம் இருக்கிற போது தான். அதுக்கு இன்னும் 10-15 வருஷம் இருக்குது. நம்ம அப்போ அந்த 1 கோடிங்கிற டார்கெட்டை ரீச் பண்ணலாம். இப்போ 10 லட்சத்துக்கு ஒரு பாலிசி எடுத்துக்கோங்க, சம்பளம் கூடுது, ஒரு 3-4 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு இன்னொரு பாலிசி ஆட் பண்ணுங்கள் 10 லட்சத்துக்கு, அப்புறம் ஒரு 5 வருஷம் கழிச்சு இன்னொரு 25 லட்சத்துக்கு ஆட் பண்ணுங்கள். அப்படியே 1 கோடியை உங்கள் பீக் சம்பளத்தும் போது 1 கோடி இருந்தால் போதும், எல்லா நேரமும் தேவையில்லை. ஆக இப்படியாக ஒரு இன்சூரன்ஸ் என்பது அவசியம். இப்போ எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆக்டில் கவர் ஆகிறவங்களுக்கெல்லாம் எம்ப்ளாயீஸ் டெபாசிட் இன்சூரன்ஸ்னு ஒரு இன்சூரன்ஸ் இருக்குது ஆல்ரெடி. பிஎஃப் கட்டுறவங்களுக்குலாம் ஒரு இன்சூரன்ஸ் இருக்குது. அது நிச்சயம் அவங்க சர்வீஸ் போது ஏதாவது ஆனால் அதே மாதிரி ஒரே ஒரு முறை பிஎஃப் கட்டியிருந்தால் கூட போதும். அவங்களுடைய ஒய்ஃபுக்கு அல்லது ஹஸ்பண்டுக்கு ஒவ்வொரு சர்வைவிங் அவங்களுக்கு வந்து ஃபேமிலி பென்ஷன் இருக்குது. பட்டு அது பத்தாது. ரிட்டையர் ஆனாலும் பிஎஃப்லேருந்து பென்ஷன் வரும், அந்த தொகையும் பத்தாது. அதனாலேயும் கூட நம்ம கையில் பணம் இருக்கிற போதே, ஆரோக்கியம் இருக்கிற போதே, சம்பாதிக்கிற போதே, மழை வர்ற போதே சேமிச்சுக்கணுங்கிற மாதிரி கையில் பணம் வருமானம் வர்ற போதே வேலைக்கு சேர்ந்த உடனே வாலண்டரி ப்ராவிடென்ட் ஃபண்டுன்னு பணம் போடலாம். எம்ப்ளாயிட்ட சொன்னால் அவரே கட் பண்ணிப்பார். உங்களுக்கு பிஎஃப் கட் பண்ணுறது போக இன்னொரு 500 ரூபா போடுங்க, 1000 ரூபா போடுங்க. தவிர நீங்கள் ஒரு எஸ்ஐபி ஒன்று போட்டு என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்காக இல்லை என் பிள்ளை படிப்புக்காக, அதுக்கு பேர் வைக்கணுங்கிறதுல ஏதோ ஒரு 1-2 எஸ்ஐபி போட்டு விட்ருங்க. அதுக்கு பிறகு நீங்கள் வந்து இன்சூரன்ஸு, ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸும் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸும் எடுத்துருங்க. இது எல்லாம் சேர்ந்தாலே உங்களுடைய மொத்த சம்பளத்தில் ஒரு 25-30% மேலே வராது. அதுக்கேற்ற மாதிரி மிச்சம் 70% தாராளமாக செலவு செய்யும்.